சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கட்டுக்குள் இருந்தாலும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை கிடுகிடுவென உயர்வதற்கு மத்திய மாநில அரசுகள் விதிக்கும் வரிகளே காரணம் என்பது தெரியவந்துள்ளது. பாரதிய ஜனதா அரசு பதவியேற்ற பிறகு பெட்ரோலிய பொருட்கள் மீதான மத்திய அரசின் வரி 217% வரையிலும், மாநில அரசின் வரி 67% வரையிலும் உயர்த்தப்பட்டுள்ள அதிர்ச்சி தகவலும் புள்ளி விவரங்கள் மூலமாக அம்பலமாகியுள்ளது. இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்து கொண்டே செல்லும் பெட்ரோல் டீசல் விலை நாள்தோறும் புதிய உச்சத்தை எட்டி வருகிறது. வெளிநாட்டில் இருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதே பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு காரணம் என்று 2 நாட்களுக்கு முன் பிரதமர் மோடி கூறியிருந்த நிலையில் உண்மை நிலவரம் அதற்கு மாறாக இருப்பது புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கட்டுக்குள் இருப்பதால் பெட்ரோலிய பொருட்களின் அடிப்படை விலை கடந்த 2014ஆம் ஆண்டு விட கணிசமாக குறைந்துள்ளது. ஆனால் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் பெட்ரோலிய பொருட்களின் மீது விதிக்கப்படும் வரிகள் பல மடங்கு உயர்ந்துள்ளது. குறிப்பாக 2014ஆம் ஆண்டு மே மாதத்தில் 1 லிட்டர் பெட்ரோல் 71 ரூபாய் 41 காசுகளுக்கு விற்கப்பட்ட போது அதன் அடிப்படை விலை 47 ரூபாய் 12 காசாக இருந்தது. 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத தொடக்கத்தில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 86 ரூபாயை தாண்டிய போதும் அதன் அடிப்படை விலை 29 ரூபாய் 34 காசுகளாக குறைந்துதான் உள்ளது. ஆனால் 2014இல் 1 லிட்டர் பெட்ரோல் மீது 14% இருந்த மத்திய அரசின் வரி 2021இல் 38%ஆகவும் உயர்ந்துள்ளது. இதேபோல் 17% இருந்த மாநில அரசின் வரி 23% அதிகரித்துள்ளது. 7 ஆண்டுகளில் 1 லிட்டர் பெட்ரோல் மீதான மத்திய அரசு வரி 217% அளவுக்கும் மாநில அரசின் வரி 67% அளவுக்கும் உயர்த்தப்பட்டதன் காரணமாகவே பெட்ரோல் விலை இந்த அளவுக்கு உயர்ந்திருப்பது தெரிய வந்துள்ளது. 2014 விலையோடும் இன்றைக்கி ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40% கிட்ட குறைவாயிருக்கு பன்னாட்டு சந்தையில் கச்சா எண்ணெய் விலை என்பது. இவங்க ஆட்சிக்கு வரும்பொழுது 2014 பெட்ரோல் மீதான மத்திய அரசின் கலால் வரி 9 ரூபா 48 காசாக இருந்துச்சு. டீசல் மீது 3 ரூபா 56 காசாக இருந்துச்சு. இது ரெண்டுமே 30 தாண்டிடுச்சு. மத்திய அரசினுடைய கலால் வரி வருமானம் என்பது பட்ஜெட் மதிப்பீட்டின்படி 2,67,000 கோடி ரூபாய் இருக்கணும். ஆனால் அவங்க ஆக்சுவலாக 3,61,000 கூட வசூல் பண்ணியிருக்காங்க. 1 லட்சம் கோடி ரூபா கூட வசூல் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்டில் மதிப்பிட்ட சப்போர்ட் டு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் டாக்ஸஸ் எவ்வளோ போனங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 லட்சம் கோடி ரூபாய் எடுத்துட்டாங்க. அப்போ மாநிலங்கள் பாதிக்கப்படுது. 2020-21 பட்ஜெட்டில் பெட்ரோல் டீசல் மானியமாக ஒரு 37,000 கோடி ரூபா பக்கம் ஒதுக்கியிருந்தாங்க. 38,000 கோடி ரூபா. 21-22 பட்ஜெட்டில் அதுக்கான மானியம் என்பது 12,000 கோடி ரூபா குறைக்கப்பட்டிருக்கு. 3 பங்கு ஆயிடுச்சு. அப்படின்னா மாதம் விலை ஏறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கலாம். 1 லிட்டர் பெட்ரோல் டீசலுக்காக நாம் கொடுக்கும் பணத்தில் 60%க்கும் மேற்பட்ட தொகை வரியாகவே செல்லும் அதிர்ச்சி உண்மையும் அம்பலமாகியுள்ளது. குறிப்பாக பெட்ரோல் டீசல் மீதான செஸ் வரி மூலம் மட்டும் 10 ஆண்டுகளில் 1,24,000 கோடி ரூபாய் வசூலித்துள்ளது. சர்வதேச சந்தையில் 2014ஆம் ஆண்டு 1 பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $110 உயர்ந்திருந்த போதே இந்தியாவில் 1 லிட்டர் பெட்ரோல் 76 ரூபாய்க்குத்தான் விற்கப்பட்டது. ஆனால் தற்போது சர்வதேச சந்தையில் 1 பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $55க்கு விற்கப்படும் நிலையில் இந்தியாவில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 100 ரூபாயை தாண்டி உள்ளது. மத்திய மாநில அரசுகளின் வரி உயர்வே பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வுக்கு காரணம் என்பது தெரிய வந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் மட்டுமின்றி இணைய பயன்பாட்டாளர்களும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இதே நிலை நீடித்தால் வரும் நாட்களில் ஷாம்புகள் போல் பெட்ரோல் டீசலையும் சிறு பொட்டலங்களில்தான் வாங்க வேண்டி வரும் என்பது உள்ளிட்ட நகைச்சுவை விமர்சனங்களும் உலா வருகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.